ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துரும். சரியா? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் காமன் டிஃபரன்ஸ், சாரி, ஏவும் டியும் கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அதாவது நம்மள்ட்ட என்ன கொடுத்துட்டாங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 5, டி இஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துட்டாங்க. கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அந்த சீரீஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னது? A1, A2, A3, A4 ஒரு 4 மட்டும் கண்டுபிடிச்சுப்போம். சரியா? சரி, இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். புக்கில் எக்ஸாம்பிள் சம்ஸ்ல சார் T1 T2ன்னு கொடுத்துருக்காங்களே சார், T1 T2 T3 T4நாலும் ஒன்று தான், A1 A2 A3 A4நாலும் ஒன்று தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரியா சாமி? இப்போதான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இந்த எக்ஸசைஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா, an is equal to a plus n minus 1 into d. இதை இப்படியும் சொல்லலாம், அல்லது tn is equal to a plus n minus 1 into d. ஸோ இந்த tnனும் anனும் சேம் தான் சாமி. ரைட்டா? சேம் தான். ஸோ யூ நாட் ஹேவ் டு வரி அபவுட் இட். அதை நீங்கள் ஏஎன்னு போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி, டிஎன்னு போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி தான். சரி, இப்போ சம் போயிடலாமா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் A1 ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன? an is equal to a plus n minus 1 into d. இந்த எக்ஸசைஸ் 2.4ல ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருவாங்க, அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டோம்ல, அதே தான். அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஜென்ரல் டேர்ம் கொடுத்தா ஜென்ரல் டேர்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. கொடுக்காம அப்படியே கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா வச்சு போடுங்க, அவ்வளோதான். a plus n minus 1 into d, அவ்வளோதான். n இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. a என்ன கொடுத்துருக்காங்க? 5 plus 1 minus 1, d என்ன கொடுத்துருக்காங்க? 6. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். ஸோ அதனால 0 ஆயிடுது, ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். ஸோ என்னோட A1 வந்து 5. ஸோ A1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A2. A என்னது? 5 பிளஸ் n என்னது? 1 மைனஸ் 1 இன்ட்டு d என்னது? 6. ஸோ அப்போ செகண்ட் டேர்மும் 0 ஆயிடும். ஸோ 0 இன்டூ 6, 0. ஸோ செகண்ட் டேர்மும் எனக்கு 5. ஸோ தேர்ட் டேர்ம் பார்த்துருமா? இப்போ செகண்ட் டேர்ம் A2. A2 என்ன? A வந்து 5 பிளஸ் n வந்து 2 மைனஸ் 1, d என்னது? 6. அடுத்தது 5 பிளஸ் 2ல 1 போச்சுன்னா 1. ஸோ அப்போ 5 பிளஸ் 6, 1 இன்டூ 6, 6. ஸோ இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ A2ன்றது 11. அடுத்தது A3. A வந்து 5 பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஸோ 5 பிளஸ் 2 இன்ட்டு 6. ஸோ 5 பிளஸ் 12. ஸோ 17. ஸோ A4. A பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஸோ 5 பிளஸ் 18 உங்களுக்கு 23ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 4 டேர்மும் கண்டுபிடிச்சாச்சா? ஜென்ரல் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரீஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். இது போதும் சாமி, இதை எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.